Windows tips and tricks part 4. விண்டோஸ் பிசியில் இன்டர்நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கா அப்போ இது பண்ணுங்கள். விண்டோஸ் செட்டிங்ஸ் போயிட்டு அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் போயிட்டு நீங்கள் டெலிவரி ஆப்டிமைசேஷன் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்நெட் ஸ்பீடு ஸ்பீடப் ஆகும். இந்த லேப்டாப் பேட்டரி பற்றி தெரிஞ்சுக்க கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்த கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். பவர் CFG /battery report டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். இப்போ ஒரு URL வியூ ஆகும். அந்த URL நீங்கள் காப்பி பண்ணிட்டு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அந்த URL பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள். உங்கள் பேட்டரியோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வியூ ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். விண்டோஸ் ஸ்க்ரீன் கேப்சருக்கான ஷார்ட்கட் விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் கீ ப்ளஸ் எஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேவையான போர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். டாப் 5 கிராஃபிக்ஸ் கார்டு ஃபார் கேமிங். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்னி, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாப்பியர் RX 6500, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் RX 6400, ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் GTX 160, ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா சோட்டஸ் GTX 1650. கீபோர்டில் F5 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் PC ரிஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக MS ஆஃபீஸை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட் மெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.